சிசிடிவியில் அதாவது டிவிஆரில் அப்பப்போ டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அவங்களோடது. அப்போ என்ன பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ பாரு கரெக்டாக இருக்குது என்னோட டைம். நான் ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இல்லை கரண்ட் போயிட்டு வந்தாலையும் டைம் சேஞ்ச் ஆகிடுதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன். என்னோடய டைம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு 011-2000. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய டிவிஆரில் வருது. அது என்ன பண்ணணும்னு காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டிவிஆரை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு 4 ஸ்க்ரூ இருக்கும். 4 ஸ்க்ரூவுமே ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த டிவிஆரில் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இதோட பேட்ரி இருக்குது. இந்த பேட்ரி சேஞ்ச் பண்ணோம்னாவே சரியாயிடும். அது பார்த்தீங்கன்னா நான் 4 ஸ்க்ரூவையும் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். சில டிவிஆரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷெல்லு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஷெல்லு போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துறேன். நீங்கள் கனெக்ஷன் ஏதாவது புரியலன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா அப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த கனெக்ஷன் மறுபடியும் போடுறதுக்கு. ஓகே, இப்போது நான் இந்த போர்டை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதோட பேட்ரி பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணி எடுக்கிற மாதிரியான மாடல். சில டிவிஆரில் இந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் கிளிப்பு பழைய ஓல்டு டிவிஆர்ல எல்லாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்க்ரூவையும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். போர்டு தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் அந்த பேட்ரி தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது சில டிவிஆரில் இந்த மாதிரி ஷெல் வரும். இது கிளிப் டைப். ஜஸ்ட் கிளிப் பண்ணி எடுத்துடலாம். சால்ட்ரிங் பண்ண தேவையில்லை. இது மட்டும் சால்ட்ரிங் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நான் இந்த சால்ட்ரிங்கை அதாவது டீசால்ட்ரு வச்சு இந்த சால்ட்ரிங்கை ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். டீசால்ட்ரு ஒயரை வச்சு இல்லை டீசால்ட்ரு பம்பை வச்சியும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். எப்படியாவது ஒன்று அதை எடுத்துடணும். ஸோ 2 சைடு க்ளீனாக அந்த சால்ட்ரிங் வர்ற வரையும் எடுக்கணும். அதே மாதிரி பக்கத்து சர்க்கியூட்டில் எதுவுமே டச் ஆகாத மாதிரியும் பார்த்துக்கணும் முக்கியமாக. ஏன்னா பக்கத்தில் டச் ஆச்சுன்னா ஷார்ட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த டிவிஆர் பார்த்திங்கன்னா இது ஃபெனோசானிக் டிவிஆர். அதாவது இது நல்லாவே கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. 2 மெகா பிக்சல்னாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாரிட்டி. கொஞ்சம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கிளாரிட்டி. ஓகே, இப்போ நான் டீசால்டர் பண்ணி சால்ட்ரிங் எல்லாம் எடுத்துட்டேன். இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணுறேன். க்ளீனாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதை நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எதுவுமே வோல்டேஜே வரல சுத்தமாக. ஸோ இது போயிருக்கு. என்கிட்ட புது பேட்ரி வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் 50 ரூபீஸ் தான். இது ரொம்ப ரேட்டெல்லாம் கிடையாது. 50 ரூபாய்க்கு தான் இதை நான் வாங்கினது. இப்போ பாருங்கள் 3.17 வோல்ட். ஸோ இவ்வளோ வரணும் புது பேட்டரியில். இப்போது இதை வந்து நம்ம அதில் போட்டு சால்ட்ரிங் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸ் அதை கரெக்டாக பார்த்துங்க. அதாவது அந்த பேட்ரி மேலே இருக்கிறது ப்ளஸ், கீழே இருக்கிறது மைனஸ். அங்கே கொடுத்துருப்பாங்க சிம்பிள். ஓகே, இதை போட்டுட்டு இப்போ சால்ட்ரிங் பண்ணணும். நம்ம க்ளீனாக போடணும். ஓகே, இப்போ சால்ட்ரிங் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுமே நான் சால்ட்ரிங் பண்ணி ஆயிடுச்சு. ஏதாவது இப்படி ஹைட்டாக இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா டச் ஆகக்கூடாது கீழே. ஓகே, இப்போ இந்த போர்டை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் எல்லா ஸ்க்ரூவும் போட்டு ஃபிட் பண்ணிடுறேன். ஒயர் கனெக்ஷன் கரெக்டாக பார்த்து வச்சுங்க. ஆனால் பார்க்கலனாலும் எது பிரச்சனை இல்லை. ஒரு கிளிப்போடது இன்னொரு கிளிப்புக்கு ஆகாது. அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஒரு மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த ஒயர் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுறேன்.
ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதும் இப்போ எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக போட்டுருங்க. அதில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி மற்ற கனெக்ஷனையும் போட்டுடணும். போட்டு மேலே கேப் போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதோட டைம் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். அப்போ தெரியும். கண்டிப்பாக அதோட டைம் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நாங்கள் நிறைய ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் பார்க்குறோம். இந்த மாதிரி தான் ப்ராப்ளமே. என்ன ஒன்று, டைம் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளோட பேக்கப் எல்லாம் வேறு எங்கேயோ போயிடும். அப்போ பார்க்கவே முடியாது. கரண்ட் போயிட்டு வந்தால் அந்த பிரச்சனை வரும். சில வீட்டில் இன்வெர்ட்ரு இருக்காது, அதனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். இன்வெர்ட்ரு இருக்கிற வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் டைம் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா கரண்ட்டு போனாலே அதோட பேக்கப் இருக்குது இல்லையா, அதனால். ஓகே, இப்போ ஃபிட் பண்ணி வச்சு நான் இதை உங்களுக்கு மானிட்டரில் காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் லாகிங் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டமில் ஃபஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. கரெக்ட் டைம் வச்சுடுங்க. இப்போ நான் செட்டிங்ஸ்லேருந்து சிஸ்டம் போயிட்டு டைம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போத்த டைம் வைக்கிறேன். டைம் டேட்டு எல்லாமே அப்போத்தது என்ன டைமோ அதெல்லாம் வச்சுடுங்க. ஒரு முறை தான், அதுக்கப்புறம் மாறவே மாறாது அது. ஓகே, நான் எல்லாம் வச்சாச்சு, சேவ் கொடுத்துட்டேன். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 26/12/2001. இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். அப்போ கண்டிப்பாக அது மாறாது. ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் டைம் தான். ஸோ உங்களோட டிவிஆரில் இந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.